நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்பொழுது பாகவதத்திலிருந்து ஒரு சிறிய நிகழ்ச்சியை நான் சொல்லப் போகிறேன். லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் தலைப்பு, அதில் திடீரென்று பாகவத நிகழ்ச்சி எறிகிறாயே என்று குழம்ப வேண்டாம். இது லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தின் தொடர்புள்ள ஒரு நிகழ்ச்சி. கண்ணபிரான் சிறுபிள்ளையாக கோகுலத்தில் இருந்த பொழுது முதலிலே அவனை கன்றுகள் மேய்க்கும் பணியிலே ஈடுபடுத்தினார்கள். அது ஆயர்கள் வழக்கம். முதல்ல கன்று மேய்க்க வைத்து அதற்கப்புறம் பசுக்களை மேய்க்க வைப்பார்கள். கொஞ்சம் பயிற்சி அது. கண்ணனுடைய தோழர்கள் எல்லாம் இன்னும் டீனேஜுக்கு வரலை. அப்பொழுது கன்றுகளை மேய்ப்பதற்காக கானகம் போகிறார்கள். வீட்டில் அவங்களுக்கெல்லாம் கட்டு சாதம் கட்டி கொடுப்பாங்க. அந்த கன்றுகளை எல்லாம் மேய விட்டுட்டு யமுனை கரையில் உட்கார்ந்து, அழகான புல்வெளி, அந்த புல்வெளியில் கண்ணன் நடுவில் உட்காருவான். 4 பக்கமும் சுற்றி அவனுடைய தோழர்கள் உட்காருவார்கள். எல்லா வீட்லேயும் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து சாப்பாடு இந்த கையில் வச்சுப்பான். ஊறுகாயெல்லாம் இப்படி இடது கையில் அந்தந்த விரலுக்கு இடையில் சொருகிப்பான். சொருகி அந்த குழந்தைகளோட வேடிக்கையாக பேசிண்டு ஆனந்தமாக பகவான் சாப்பிடுவோம். இது ஒரு புல்லரிக்கக்கூடிய காட்சி. வானத்திலிருந்து தேவர்கள் வந்து பார்ப்பாங்க. உலகமுண்ட பெருவாயனான திருமால் ஒரு 1000 குலத்து ஈற்றிளம் பிள்ளையாக வந்து பிறந்து தன்னேராயிரம் பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய தோழர்களோட தான் உட்கார்ந்து கானகத்தில் எல்லார் வீட்டு சாப்பாடையும் கலந்து அவர்களுக்கும் தனக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய காட்சி. இடுப்பில் ஒரு சங்கு வச்சுருப்பானோ, அதுக்கு கன்றுகளை கூப்பிடுவதற்கு. இன்னொரு பக்கம் கன்றுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன குச்சி. அந்த இத்தனை அழகான கோலம் அது. அதை தேவர்களும் பார்ப்பா. ஆனால் பார்க்கும் பொழுதே தேவர்களுக்கு ஒரு பொறாமை வருமா. ஏன்னு கேட்டால், இந்த திருமால் அதெல்லாம் கண்ணனாக வந்திருக்கான். இந்த திருமால் தேவர்களோட கூட உட்கார்ந்து சமபந்தி போஜனம் பண்ணுறது கிடையாது. வேள்விகளில் தேவர்களெல்லாம் கூட்டு உணவு கொடுப்பாங்க. அந்த தேவர்கள் வந்து அதை ஏற்றுப்போகிறார்கள் என்பது நம்பிக்கை. ரொம்ப நல்ல முறையில் வேள்வி பண்ணினா தேவர்கள் நேரே வந்து வேள்வியில் கொடுக்குற பொருளை ஏற்றுப்பாங்களாம். நலமகாராஜாவுக்கு யாகத்தில் நீ எந்த யாகம் செஞ்சாலும் நேரே வந்து நீ சமர்ப்பிக்கிற பொருளை வாங்கி கொள்வேன் என்று இந்திரன் வரம் கொடுத்ததாக பாரதத்தில் வருது. திருமால் அப்போ கூட தேவர்களோட வரமாட்டான். மற்ற தேவர்களெல்லாம் வந்து போன பிற்பாடு கடைசியில் தான் வருவாராம். அவர்களோட ஒரு நாளும் கலந்து சமபங்கியாக சாப்பிட்டதில்லை. அதனால் தேவர்களுக்கு இந்த இடையர்கள் மீது கோபம் பொறாமை. நமக்கு இல்லாத வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கிறதே அப்படின்னு இவர்களை குமரினார்கள். அப்போ தேவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த கண்ணபிரான் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் பிரசாதம் கிடைச்சா நல்லாயிருக்கும், அந்த குழந்தைகள் பிரசாதம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா கண்ணனே கலந்து போட்டது எல்லாம். அதனால் தேவர்கள்லாம் அந்த யமுனையில் மீனாக வந்தார்கள். ஒரே மீன் வெள்ளம் அன்றைக்கி காலையில். அதாவது குழந்தைகள்லாம் சாப்பிட்ட உடனே யமுனையில் கையெழும்பும். அப்போ நமக்கு கொஞ்சம் பருக்க கிடைக்கும், நாமும் அதை அனுபவிக்கலாம் என்று தேவர்கள் வந்தார்கள். மாயக்கண்ணனாச்சே, தேவர்கள் பொறாமையினால் வந்திருக்காங்க. கண்ணா எங்களுக்கும் ஒரு அருள் கொடுன்னு கேட்கல. பொறாமையினால் மீன் வடிவம் வந்து இதை அப்படி நைஸாக சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்சிட்டான். அன்றைக்கி கண்ணபிரான் எல்லா தோழர்கிட்டையும் சொன்னான், தோழர்களே இன்றைக்கி யாரும் யமுனையில் கையெழும்பக்கூடாது. பின்ன சாப்பிட்ட சாப்பாடு என்ன செய்கிறதுன்னு கேட்டான். எல்லாம் இடுப்பு வேட்டியில் தொடச்சிதுங்கன்னு விட்டான். எப்படியும் நம்ம வேட்டி கரை படிஞ்ச வேட்டி தொடச்சா என்ன அப்படின்னா. அதனால தான் பெருமாள் கோயிலில் சில பேர் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே பெருமாள் கோயில் கம்பத்திலே தொடச்சி போயிடுவாங்க. ஏன்னா தண்ணியால் அலம்பக்கூடாது, கண்ணபிரானே சொல்லியிருக்கான்னு கேட்டால் சொல்லிக்கிறாங்க. அவங்க மனப்பான்மை இப்படி. அது போகட்டும், அந்த மீன்களுக்கு அது கிடைக்கல. அதனால் தேவர்களுக்கு இன்னும் பொறாமை ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் தேவர்கள்லாம் பிரம்மதேவன்கிட்ட போய் தங்க குமரில் சொன்னாங்க. பிரம்மதேவன் கண்ணன் இப்படியா நினைக்கிறான், நான் ஒரு விளையாட்டு விளையாடுறேன் பார் அப்படின்னு தீர்மானித்தார். அதுக்காக பிரம்மதேவன் கண்ணபிரான் கன்றுகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கிற நாளில்
அவரெல்லாம் சாப்பாடு சாப்பிட வந்த பொழுது எல்லா கன்றுகளும் பக்கத்தில் ஒரு புல்வெளியில் பேஞ்சின்ட்டுருக்கு. இங்கே கண்ணபிரான் அவனுடைய தோழர்கள் உணவருந்துகிறார்கள். அந்த சமயம் பார்த்து பிரம்மா தன்னுடைய மாயை மூலம் கன்றுகள் அத்தனையும் ஒரு குகையில் கொண்டு போய் வச்சுட்டார். உடனே இப்போ கண்ணபிரான் என்ன பண்ணுவான்னு பார்க்கறதுக்காக பிரம்மதேவன் வரார். கண்ணபிரானுக்கு ஒரு சந்தேகம் திடீர்னு, கன்றுகள் பத்திரமா இருக்கா மாதிரி தெரியலையே, இருகடா பசங்களான்னு சொல்லி கன்றுகள் இருக்கும் பக்கம் கண்ணபிரான் வந்தால் ஒரு கன்றை கூட காணலை. என்னாச்சு என்று எம்பெருமான் அதிசயப்படும் பொழுது கண்ணபிரான் இங்கே இல்லாத கண்டு பிரம்மதேவன் கண்ணனுடைய தோழர்களையும் எடுத்துன்னு போய் இன்னொரு குகையில் ஒழிச்சு வச்சுட்டார். தனித்து விடப்பட்ட கண்ணன் என்ன செய்வான் என்று பிரம்மா அந்த வேடிக்கையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அதுக்குள்ளே பிரம்மாவுக்கு டைம் ஆகிடுது. அன்றைக்கி அவர் டியூட்டி இருக்குது. எத்தனையோ மக்கள் அவங்க தள்ளெழுத்து எழுதணும். அதுக்காக பிரம்மா அந்த வேலையை செய்கிறதுக்காக தன்னுடைய சேம்பருக்கு போனார். அங்கே பிரம்மதேவனுக்கு ஒரு காவல்காரர் இருக்க மாட்டானா? அதை பிரம்மதேவனுடைய சேம்பருக்கு போனால் சேம்பர் வாசலில் ஒரு பியூன் டவாலி போட்டு உக்காண்டிருக்கான். பிரம்மா உள்ளே போகிறார். அப்படி பிரம்மானுடைய எழுந்தவன் சல்யூட் அடிக்கணும். அவன் கால் மேலே கால் போட்டு உக்காண்டிருக்கான். பிரம்மாவுக்கு என்ன நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நாம் வந்தால் கூட பியூன் எழுந்திருக்கல பற்றியா அப்படின்னு ரொம்ப அகந்தையோட பிரம்மா கோபத்தோடு நெருங்கினார். தொலைச்சி போடுவோம் இவன் அப்படின்னு. உள்ளே போய் கதவை தந்து போகலான்னு போனார். யார் அங்கே நில்லுங்கள் அப்படின்னு நான் காவல்காரன். பிரம்மதேவன் திரும்பினார். யாரை பார்த்துறா நில்லுங்கிற? நான் வந்தபோது எழுந்து நிற்கல, மரியாதை இல்லை, உன்னை டிஸ்மிஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற, நான் பிரம்மா தெரியலையா என்று பிரம்மா சொன்னார். அவன் சொன்னான், ஐயா தெரியும், சத்த முன்னாடி பிரம்மா வந்தார், உள்ளே போய் உட்காந்துட்டார். அப்போவே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு திருட்டு பையன் என்ன மாதிரி வேஷம் போட்டு போலி வருவான், அந்த போலியை ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, ஆனால் உள்ளே மட்டும் விடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எஜமானம் உள்ளே போயிருக்கார். நீ எஜமான மாதிரியே வேஷம் போட்டுண்டு உள்ளே வருவே அப்படின்னு எஜமானுக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை அடிச்சிருக்கலாம், விரட்டலாம், ஏன் செய்யலை, சும்மா உக்காண்டிருந்தேன்னா எஜமானம் உத்தரவு போட்டிருக்கார், ஒரு போலி வரும், அவனை உள்ளே விடாத, ஆனால் எந்த துன்பமும் படுத்தாதேன்னு சொல்லியிருக்கார். அது அவருடைய பெருந்தன்மை. ஆகையினால உன்னை சும்மா விட்டுறேன், போய் சேர வழியில். அப்போ தான் பிரம்மாவுக்கு ஒன்று புரிந்தது. தான் யார்கிட்ட விளையாட பார்த்தோமோ அவன் தங்கிட்ட விளையாடுறான். ஆமாம், பிரம்மதேவன் கோலத்தில் கண்ணபிரான் அங்கேயே உள்ளே போய் உட்காந்துட்டான். முன்னாடி பூலோகத்தில் என்ன இருக்குன்னு பிரம்மா ஓடி வந்து பார்த்தார். பூலோகத்தில் பார்த்தா இவர் வச்ச இடத்துல குகையில் குழந்தைகளை பார்ப்பதற்கு முன்னாடி கண்ணன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு கோகுலத்துக்கு வந்து பிருந்தாவனத்தை பார்க்குறார். பார்த்தா அத்தனை குழந்தைகள் இருக்குது, அத்தனை கன்றுகளும் இருக்குது. எப்படி அபகரிச்சுமே நாம், இவைகள் எப்படி கண்ணன்கிட்ட வந்தது அப்படின்னு கன்றுகளை வைத்த குகைக்கு ஓடி பார்க்குறார் பிரம்மா. பார்த்தா அத்தனை கன்றுகளும் அங்கே அப்படியே இன்டாக்ட் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் பிரம்மா குழந்தைகள் என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு குழந்தைகள் இருக்கும் இடம் வந்தார். அங்கே பார்த்தா குழந்தைகளும் பத்திரமா இருக்கு. பிரம்மதேவன் தலை 4 தலையும் சுற்றிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. மறுபடியும் கண்ணனுக்கு படுத்து வந்து பார்க்குறார். இப்போ பிரம்மா பார்த்தா கண்ணன் குழந்தைகள் தெரியறா. மறுபடியும் அப்படி ஒரு சுரீர் ஒரு வெளி வெள்ளம். இப்போ பார்த்தா அத்தனை பேரும் கிருஷ்ணனாகவே தெரியறா. இன்னொரு தூரம் பார்த்தா அத்தனை பேரும் 4 திருக்கரங்களோட பீதாம்பரம் தரிச்சுன்னு நாராயணனா தெரிகிறா. அப்படி தான் பிரம்மாவுக்கு புரிஞ்சுது, எல்லாமாக கண்ணபிரான் ஆகிட்டான். சரி, ஆனால் தன்னுடைய படைப்பு தொழிலை செய்ய முடியல. ஏன்னா சேம்பரில் போனால் தான் அந்த சிம்மாசனத்தை உட்காந்து தான் எழுதணும். அந்த சிம்மாசனத்துக்கே போகாமல் தடுக்கிறான் காவல்காரன். என்ன செய்யறதுன்னு பிரம்மா தவிச்சார். இந்த மாதிரி சமயத்தில் எப்பொழுதும் உதவி செய்யக்கூடியவங்க அவங்கவுங்க மனைவிகள். அதில் பிரம்மதேவனுடைய மனைவி இந்த குழப்பத்தை பார்த்தா கலைவாணி, இப்படி தான் ஏடாகூடம் பண்ணி மாட்டிக்கிறீங்க, பேசாமல் நான் சொல்கிறபடி செய்யுங்க, லக்ஷ்மி தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவள் உங்களுக்கு வழிகாட்டுவாள் என்று கலைவாணி பிரம்மதேவனுக்கு ஆலோசனை சொன்னாள். உடனே பிரம்மா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணார். என் படைப்பு தொழில் என்ன நடக்கணும், நான் தெரியாதனமாக தீட்டின மரத்திலே கூறுப்பாய்ச்சிருக்கிற மாதிரி கண்ணபிரான்ட்டே விளையாடினேன், மாயக்கண்ணனுடைய மாயத்தில் மாட்டின்னுட்டேன், லக்ஷ்மி தேவி நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு லக்ஷ்மி தேவியை ஸ்தோத்திரம் பண்ணினார். உடனே லக்ஷ்மி சிரித்து கொண்டே பிரம்மதேவனுக்கு சொன்னான், இப்போ போ, நான் கண்ணபிரான்ட்ட உன்னை கோபிச்சிக்க வேணான்னு சொல்லியிருக்கேன், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டார், மன்னிப்பு கேட்டுடு, குழந்தைகளையும் கன்றையும் ஒப்படைச்சிடும், அப்புறம் உன்னுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து உன் படைப்பு தொழிலை தொடர முடியும். பிரம்மதேவன் கோகுலம் வந்தார். கண்ணபிரான் திருவடியில் விழுந்தார். கண்ணபிரான் காலால் எட்டி உதச்சிருவானோ,
கண்ணபிரான் கல்லா போல் செபிப்பானோ அது சக்கரத்தை ஏவி விடுவானோ என்ற பயம் இல்லாமல் பிரம்மாதேவ் வந்து மன்னிப்பு கேட்டார். அதற்கு காரணம் லக்ஷ்மி தேவி கொடுத்த தைரியம். இப்படி பிரம்மாவினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுவதனாலே லக்ஷ்மி தேவிக்கு பிரம்மஸ்துதா என்று திருநாமம். இதை 285வது திருநாமமாக வியாச பகவான் தன்னுடைய லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே வைத்து காண்பிச்சிருக்கார். இதுவரை நான் சொன்ன விளக்கம் கதையோடு சொன்னது உங்கள் மனதிலே பதிவதற்கு வாய்ப்பாக ஒரு ஸ்லோகம் இந்த திருநாமத்துக்கு விளக்கம் கேட்கிறீர்களா? பிரம்மா பரம் சிருஷ்டிகரஸ்து லக்ஷ்மியும் பக்தியாஸ்துவன் பாடவான் ஸ்வகிருத்தியே பிரம்மஸ்துதாம் தேன ரமாம் ஸ்துவந்தி பிரம்மர்ஷயோ நாம விதாய பக்தியா. இதன் விளக்கம், படைப்பு கடவுள் பணிந்து துதிபாட நிற்பவள், அவனுக்கு படைப்பிலே திறமையை அளிப்பவள். எனவே தேவி பிரம்மஸ்துதா என்று திருநாமம் பெறுகிறாள். திருப்புல்லானிலே காட்சி தரும் பத்மாசனி தாயாரை நெஞ்சிலே நினையுங்கள், இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். படைப்பாளி என்று செருக்கு வராமல் நல்ல படைப்புகளை படைத்து நல்ல பெயர் பெற்று இன்புற்று வாழலாம். எங்கே? பிரம்மஸ்துதாயை நமஹா. நன்றி, வணக்கம்.